தன்னுடைய தன் உணர்வடைந்த ஆத்மாவிடமிருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் நீ மீண்டும் மயக்கத்தில் விழமாட்டாய். ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய். இதான் கண்ணனுடைய ஒரு 4 லைன் வார்த்தை பாருங்க. தன் உணர்வடைந்த ஆத்மாவிடம் இருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின். இந்த கண்ணனுக்கு வேலையே கிடையாதுப்பா. எதை சொன்னாலும் அதுல ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாவும் சூட்சமமாவும் சொல்லிடுறான். தன் உணர்வடைந்த ஆத்மாவிடம் இருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின். தன்னுடைய ஆத்மாவை உணர்ந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது என்னப்பா அது? தன்னுடைய உணர்வடைந்த ஆத்மா அது ஞானத்தை பெற்ற பின். நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாம் பேசும்போது திடீர்னு ஒருத்தரை பார்த்து சொல்றோம்ல, என்னடா உனக்கு ஞானம் வந்துச்சா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? என்னப்பா உனக்கு ஞானம் வந்துச்சா, என்னப்பா ரொம்ப அப்படியே ரொம்ப இதுவா பேசுற அப்படின்னு நம்ம அவன் என்ன சொல்லுவான்? பட்டுட்டேன், தெரிஞ்சிட்டேன், உணர்ந்துட்டேன், பட்ட பெண்ணு தானே எனக்கு தெரியுது, இப்ப புரியுது அப்படின்னா தன் உணர்வு அறிந்தவன் பேர் அது. அதுதான் தன் உணர்வு அறிந்தவன். ஒருவன் ஒரு விஷயத்தை பட்டு அனுபவப்பட்டு புரிதல் வருது பார்த்தீங்களா? அந்த புரிதல் வருதுதான் என்னது அர்த்தம்? தன் உணர்வு அடைந்தவன். அவன் தன் உணர்வை அடைந்து விட்டான், புரிந்து விட்டான் என்று பேரு. அப்படி யார் ஒருத்தன் அந்த மாதிரியான உணர்வை அறிந்து புரிந்து கொண்டவன் திரும்பியும் மயக்கத்துல விட மாட்டான். ஒரு பிரச்சனையில மாட்டி தெளிவான பிறகு திருப்பியும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதுல என்ன பண்ண மாட்டான்? மாட்ட மாட்டானோ. அது என்னவானா? அதுல இருந்து ரொம்ப தெளிவா உஷாரா ஜாக்கிரதையா மயக்கத்தில் மாட்ட மாட்டான். மயக்கத்துல அது பிரச்சனையில மாட்ட மாட்டான் அப்படின்னு கண்ணன் ரொம்ப அழகா சொல்றான். நம்ம எல்லாம் அப்படியா இருக்கிறோம்? திருப்பி திருப்பி அதே பிரச்சனை தானே மாற்றோம். அவனுக்காக போய் வக்காலத்து வாங்குறது, அவனுக்காக போய் பேசுறது, அவனுக்காக போய் சப்போர்ட் பண்றது, வாரி வரிஞ்சு கட்டின்னு போய் உதவி செய்யறது, மாட்டி அடி வாங்கி பிரச்சனையில மாட்டி தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி கடன்ல மாட்டி உடன்ல மாட்டி அவனுக்கு வாங்கி கொடுத்த காசுக்கெல்லாம் நம்ம வட்டி கட்டிக்கிட்டு எல்லாம் மாட்டிட்டு எல்லாம் இருப்போம், பற்றுவோம், திருத்திடுவோம் அப்படின்னு இருப்போம். ஐயோ என்னால முடியாதுப்பா, நான் இனிமேல் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்க? திருப்பி இன்னொருத்தர் யாராவது ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது கூட பிறந்தவங்களோ அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ சித்தப்பனோ எவனா எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுன்னா என்ன பண்றோம்? உடனே என்ன பண்றோம்? அந்த மனசு என்ன பண்ணுது? திருப்பியும் போய் அந்த வேலையை செய்யுது இல்லையா? மயங்க போகுது. அந்த மயக்கத்துல தான் மாட்டக்கூடாது. ஆசைதான் எல்லாத்துக்குமே காரணம். நம்மள மயக்கத்துக்கு காரணமே ஆசைதான். என் கையில 10 ரூபா இருக்கு, எனக்கு ஒரு 20 ரூபா கிடைக்கணும், நம்ம என்ன பண்ணிடுறோம்? கொடுத்துடுறோம். ஆனா அந்த 20 ரூபா கிடைக்கும்னு சொல்லி அந்த 10 ரூபா கொடுத்துட்டு அவன் பின்னாடி 100 வாட்டி நம்ம அழிஞ்சுக்கிறோம். இப்போ கடன் கொடுத்தவெல்லாம் பைத்தியக்காரனா திரியிறான், கடன் வாங்கினவெல்லாம் நெஞ்ச நிமித்தின்னு ஜாலியா திரியிறான். இந்த உலகத்துல அதான் நடக்குது. கொடுத்தவெல்லாம் பயந்து பேசுறான், வாங்கினவெல்லாம் திமிரா பேசுறான். என்ன வாங்கிடுவியா? என்ன தர முடியாது, என்ன பண்ணுவ? திமிரு. அதே நாய் அந்த காசை வாங்குறதுக்காக அவங்க கிட்ட எவ்வளவு கெஞ்சிருக்கோம், எவ்வளவு கேட்டிருக்கோம். நான் குத்துறேன், மாசமான குத்துறேன், என் குடும்பம் இப்படி இருக்கு, என் பொண்டாட்டி இப்படி இருக்கு, என் அண்ணன் மாதிரி நினைச்சுக்கோ, தம்பி மாதிரி நினைச்சுக்கோ, என் அக்கா மாதிரி நினைச்சுக்கோ, அப்படிலாம் டைலாக் பேசுவான். அந்த காசை வாங்கிட்டு 1 மாசம் வட்டி கொடுப்பா, 2 மாசம் வட்டி கொடுப்பா, 3வது மாசம் திமிரு பேச்சு, ஆணவ பேச்சு. அப்ப அந்த மயக்கத்துல விழுறது யாரு? நம்ம தானே அந்த மயக்கத்துல விழுறோம். ரஜினி ஒரு படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாரு. பாபா படம் பாத்தீங்களா? பாபா படத்துல ரஜினி ஒரு பாட்டு பாடுவாரு. அந்த பாட்டுல யாருக்கு தெரியும்னு தெரியாது. மாயா 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 எல்லாம் மாயா, சாயா 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 எல்லாம் சாயான்னு வரும். எத்தனை பேருக்கு மாயானா தெரியும், சாயானா தெரியும்? கீதையில இருக்கிற வார்த்தைங்க அது. பகவத்கீதையில இந்த உன்னதமான அறிவு 271வது பக்கம் போய் பாருங்க. மாயா மாயா என்ற வார்த்தையை பிரிங்க. மானா இல்லை, யானா இது. மானா இல்லை, யானா இது. இல்லை இது. அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நாங்களாம் ரஜினி ஃபேனுங்க, தலைவர் தான் சொல்லுவோம், புரியுதுங்களா? அதனால நீங்க எல்லாம் தப்பாத்திக்காதீங்க. எங்க தலைவர் சும்மா அப்படி கையெல்லாம் அப்படி காமிச்சின்னு பாடுவாரு. மாயா 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 எல்லாம் மாயா, சாயா 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 எல்லாம் சாயா அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. அந்த வார்த்தையை எடுத்தது அந்த கவிஞன் எங்கிருந்து எடுத்தான்? பகவத்கீதையில உன்னதமான அறிவு பதம் 35ல 271வது பக்கத்துல கீதையில கண்ணன் சொன்னதுங்க. கண்ணன் சொன்னதான் சூப்பர் ஸ்டார் சொல்றாரு. ஆனா சூப்பர் ஸ்டார் சொன்னா மட்டும் என்ன பண்றோம்? பாடுறோம், ஆடுறோம். ஆனா அது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல, அந்த அர்த்தத்துக்கு வாழறது இல்ல.
இதுதான் அந்த அர்த்தத்துக்கு மானா இல்லை யானா இது என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் மாயா. அந்த மாயால தானே மாற்றம். நம்ம எத்தனை விதமான மாயா, எத்தனை விதமான மயக்கங்கள், குடும்பத்துல மயக்கங்கள், கணவனால் மயக்கங்கள், மனைவியால் மயக்கங்கள், பிரச்சனைகளை சொல்ல வர நான். நீ ஏன் அந்த பிரச்சனையில மயங்குற? அந்த பிரச்சனையை ஏன் உள் வாங்குற? உன் பிரச்சனை என்ன? ஏன் நீ பிரச்சனையை பார்த்து நீ மயங்குற? பிரச்சனைக்கு மயங்க கூடாது. பிரச்சனை நம்மளை பார்த்து மயங்கணும். பிரச்சனை யாரை பார்த்து மயங்கணும்? பிரச்சனை நம்மளை பார்த்து மயங்கணும். அததான் அர்ஜுனனுக்கு கண்ணன் சொல்றான், அர்ஜுனா மயக்கம் அடையாதே, எல்லாம் மாயை, எல்லாம் மாயா, ஒண்ணுமே இல்ல, ஏண்டா குழம்புறேன்றான் கண்ணன். ஒரு பிரச்சனையை நீங்க எதிர்கொள்றீங்க, அந்த சூழ்நிலைக்கு வரும்போது அந்த பிரச்சனைய ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ அதை நீங்க அணுகும் போது அது உங்களை தேடி வந்து அதை ஏதோ எதிர்கொள்ளும் போது என்ன ஆகுறீங்கன்னா மனக்குழப்பம் உருவாகிறீங்க. பாத்தீங்களா? டென்ஷன் ஆகுது. பாத்திருக்கீங்களா? இந்த சொத்து பிரச்சனையில கோர்ட்டுக்கு போறவங்க பாத்திருக்கீங்களா? குடும்ப பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு போறவங்க, குடும்ப பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறவங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம ஒரு பிரச்சனைக்காக அந்த இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் வருதுன்னும் போது அதை எப்படி எடுக்கணும்னா, ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலைக்கு நம்ம அதை எடுக்கக்கூடாது. அதை ஒரு எதிர்கொள்ளணும். ஒண்ணுமே கிடையாது, இதுதான் அதை கலந்து போக வேண்டும் என்றால் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதை எதிர்கொள்ளும் போது உன் மனசு எப்படி இருக்கணும்? ஒண்ணுமே இல்ல, ஜாலியா ஹேண்டில் பண்ணணும். அப்போ அதுல நீங்க ஜெயிச்சிருவீங்க. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அநியாயம் பண்ணவெல்லாம் நல்லா இருக்கிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாத்தீங்களா? ஒரு ஏமாத்துறவன் நல்லா இருக்கிறான், அநியாயம் பண்றவன் நல்லா இருக்கிறான், எனக்கு கடன் வாங்கிட்டு என்கிட்ட கடன் வாங்கிட்டு படுவாவி நாசமா போன புறம்போக்கு என் காசை ஏமாத்திட்டு இன்னைக்கு அது நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. சத்தியமா எவனும் அப்படி நல்லா இருக்க முடியாதுங்க. என்னடா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசுறீங்களா? உங்களால பேச முடியாதா? நான் பேசுறேன். உன் மனசுல எல்லாம் இருக்கும், நான் பேசுறேன். உண்மையிலே யாருமே தப்ப முடியாதுங்க. அவனுடைய கண் பார்வையில இருந்து, பகவானுடைய அந்த கண்ணனுடைய கண் பார்வையில இருந்து எந்த அயோக்கிய பையனும் தப்ப முடியாது. அவன் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரவனால இருக்கட்டான். நீ தர்மத்துக்கு நீ கட்டுப்பட்டு தாண்டா ஆகணும். உண்மைக்கு சத்தியத்துக்கு நீ நின்றுதான் ஆகணும். ஒன்னு நீ ஏமாத்த முடியாது. இன்னைக்கு நீ ஏமாத்திட்டேன்னு நினைக்கலாம், நாளைக்கு அதுக்கு உண்டான கொடுத்துதான் ஆகணும் விலைய. இன்னைக்கு என்ன ஒரு 5000 ரூபாய் ஏமாத்திட்டான், ஒரு 10,000 ஏமாத்திட்டான், இல்ல டபராவை திருடின்னு போயிட்டான், இல்ல டபராவை கொடுக்காம போயிட்டான், இல்ல ஒரு ஏணி ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போயிட்டான். ஆனா நீ அதை நீ அதை சரி பண்ணலன்னா அதுக்கு உண்டான தண்டனை நீ கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆவ. அது யாரா இருந்தாலும் சரி. ஆனா நீ அந்த நம்பிக்கையுடன் அந்த பகவானை சரணாகதி அடைஞ்சு, நாராயணா கோவிந்தா உன்னை நம்பிட்டா, நீ தாண்டா என்ன காப்பாற்றணும்னு அவன் மேல வைக்கிற நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? அந்த சரணாகதி என்னைக்குமே காப்பாத்துங்க. யாருமே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இது ஒரு சுழற்சிங்க. அவன் எங்க கிளம்புனாலும் அங்க வந்து நின்றுதான் ஆகணும், மாத்தவே முடியாது. நீ எவ்வளவு பெரிய அதிகாரியா இரு, நீ எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இரு, நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இரு, நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாவ இரு, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, அவன் முன்னாடி எல்லாரும் ஒரே நிலைதான். கண்ணனுடைய பகவானுடைய முன்னாடி, ஸ்ரீமன் நாராயணன் முன்னாடி எல்லாம் ஒரே நிலைதான், ஒரே மாதிரிதான் பார்ப்பான் அவன். ஆனா ஒரே நிலையில பார்க்கும் போது அதுல எது உத்தமமா இருக்கு, எது உண்மையா இருக்கு, எது திட்டுக்கொட்டா இருக்கு, அது அவனுக்கு தெரியும். நீ பண்ற அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிட்டு, ஊர் ஃபுல்லா ஏமாத்திட்டு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு, நாராயணா கோவிந்தா பெருமாளே என்ன காப்பாத்து, நான் திருப்பதிக்கு போறேன், மொட்டை வச்சுக்கிறேன், லட்டு கொடுக்குறேன், வாயில குத்திக்கினேன், எனக்கு பெருமாள் என்ன காப்பாத்துவான், எங்க அம்மா என்ன காப்பாத்துவா, பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். ஊர் குடும்பத்தெல்லாம் கெடுப்பீங்க, எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டா உனக்கு அந்த சாமி வந்து உன்னை காப்பாத்திருமா? சத்தியமா காப்பாத்தாது. நீ நாய் கூட செஞ்சினா நாய் புத்தி தான் வரும், பண்ணி கூட சேர்ந்தா பண்ணி புத்தி தான் வரும். அதனால குழந்தையில இருந்து என்ன, அவங்க கூட சேராத, இவங்க கூட சேராத, நல்ல பசங்களோட பழகுங்க, நல்லவங்களோட பழகுங்க. நற்சிந்தனை உள்ளவர்களோட பழகினால் நம்மளும் நற்சிந்தனையாக இருக்கும். நல் எண்ணங்களோட பழகினால் நாமளும் நல் எண்ணத்தோட வாழ்வோம். பக்தியோட ஆன்மீக நினைவோட சிந்தனையோட பழகினால் அந்த ஆன்மீக சிந்தனையோட இரையாற்றலுடன் இருப்போம். நீ எதுவா இருக்கிறாயோ நீ அதுவா இருப்பாய். அது எல்லாமே ஒரே வார்த்தையில தான், நீயா இருக்கணும். அதனால எல்லாமே மாயாதான், எல்லாமே சாயாதான். குழப்பமே இல்லாம பிரச்சனைய பார்த்து பயப்படாதீங்க. பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுங்க, பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுங்க. அந்த பிரச்சனை நம்மளை பார்த்து பயப்படணும், நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லாரும் நீங்க இழந்தது எல்லாமே அந்த பெருமாள் உங்களுக்கு கொடுப்பான், எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பான். அது பணமா இருந்தாலும் சரி, சொத்தா இருந்தாலும் சரி, சுகமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இழந்ததை கொடுப்பான். உனக்குன்னு உண்டானது எப்பவுமே உன்னை விட்டு போவாது. உனக்கு தேவையானது எப்பவுமே உனக்கு கரெக்டா அந்த பெருமாள் கொடுப்பான். அத நம்பிக்கையோட நம்ம இருந்தா அந்த பெருமாள் எப்பவுமே நம்மளை கடாட்சம் பண்ணுவான். என்ன ஏமாத்திட்டாங்க, பணம் ஏமாத்திட்டாங்க, சொத்தி பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, எல்லாம் கிடைக்கும்.
எவ்வளோ பேரை பார்த்துட்டோங்க. நான் உண்மையில நான் பார்க்காத ஆளே கிடையாது. எனக்கு இந்த கீதையை பெரட்டி பாருங்களா. என்னைக்காவது நான் கீதையை பார்த்திருக்கீங்களா? நான் படிச்சு சொல்லியிருக்கேனா? நான் கீதையை படிக்கல. சும்மா எடுத்துட்டு ஸ்லோகத்தை மட்டும் தான் படிப்பேன். உங்ககிட்ட மூடி வச்சுட்டு நான் பேசுவேன். ஏன் எப்படி கொடுக்கறான்னு சொல்றேன், அவ்வளவுதான். பிராக்டிக்கலா கலியுகத்துல இதுதான் கீதை. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாமே நடக்கும். ஐயோ என் பொண்ணு இப்படி பண்ணிச்சேன், நான் அது தலையெழுத்து. அது என்ன நடக்குமோ அது நடக்கும். உன் வாழ்க்கைக்கு உனக்கு என்ன பெருமாள் எழுதி வச்சானோ அது கரெக்டா நடக்கும். நம்பிக்கையோட இருக்கணும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பகவானோட பயணிக்கணும், பெருமாளோட பயணிக்கணும். வரணும், வாரமான சனிக்கிழமையான கோயிலுக்கு வரணும், பெருமாளை பார்க்கணும். ஒரு அம்மா சொல்லிச்சு, சாமி எனக்கு கோயிலுக்கு வரத்துக்கே நேரம் இல்லைன்னு. எப்படியா? நைட்டு 1 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன பண்ணுவேன்? ஐயோ ஓடிடுவேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். நைட்டு 1 மணிக்கு உங்க ஊர்ல இருந்து ஒரு பஸ் கிடையாது, ஆட்டோ கிடையாது, எதுவும் கிடையாது. எப்படி நீ போவேன்னு கேட்டேன். இல்ல சாமி, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வண்டி வாங்கினாரு, காருக்கிறெல்லாம் எத்தனும் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். ஏன் போற? போலன்னா செத்து போயிடுவேன். சொல்ல வேண்டியதானே, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு படுத்துக்க வேண்டியது தானே. அப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு தலைவலி வந்துச்சுன்னா, உங்களுக்கு தேவை வந்துச்சுன்னா மட்டும் போய் கடவுளை போய் பார்ப்பீங்க, இறைவனை போய் பார்ப்பீங்க, ஆத்தாண்டுவீங்க, முருகாண்டுவீங்க, விநாயகரேன்றுவீங்க. பிள்ளையாரப்பா உனக்கு கண்ணே இல்லையாடா, உட்காந்துடா, இவ்வளவு பெரிய தொப்பையை வச்சுக்கின்னு என் குடும்பத்தை அப்படி நாசமா பண்ணிட்டியாடான்னுவீங்க. பெருமாளை சொல்லுவீங்க, உனக்கு நீ இவ்வளவு பெரிய நாமத்தை போட்டு கண்ண மூடி வச்சுன்னு அதை திறந்து என்ன பார்க்க மாட்டியான்னுவீங்க. இப்ப பார்க்காமையா இருக்கிறாங்க. எல்லாமே எல்லா இறைவனும், இறைவன் ஒருவன், இறைவன் உங்களை பார்த்துன்னு தான் இருக்கிறான். நீங்க தான் அவனை பார்க்க மாட்டீங்க. வீடு கட்டாத வரைக்கும் வீடு கட்டலன்னு பெருமாளை கும்பிடுறது. வீடு கிரகவாசம் முடிஞ்சிச்சுன்னா பெருமாளை மறந்துடுது. நான் யாரையும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்லிட்டேன். கல்யாணம் ஆகலன்னு சொல்றது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெருமாளை மறந்துடுது. ஆமா தானே? சொல்லுங்க பாப்பா. லவ் பண்றது, பொண்ணு கரெக்ட் ஆனது என்ன பண்றது? கல்யாணம் ஆயிடும் நினைக்குது. பொண்ணு போனது என்ன பண்றது? பொண்ணு பெருமாள். என்ன இதெல்லாம் பக்தியா? என்னைக்குமே அவனை முழுசா நம்புங்க. அவன் கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கே அப்படிதான். அவனை நம்புங்க, அவன் வழி நடத்துவான். எது செஞ்சாலும் அது நம்ம நல்லதுக்கு தாங்க செய்வான். அது நெகட்டிவா ஒரு சூழ்நிலை வரும்போது அது நமக்கு ஒரு பாசிட்டிவா அவன் செய்யறான்றதை உணரக்கூடிய பக்குவ நிலை தான் நம்ம கிட்ட இல்லை.